உன் குடும்பத்துக்காக உன் குடும்பத்துல முதல்ல நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. என் உடல் ரீதியாக எதுவும் பாதிப்பு இருக்கா, என் குடும்பத்துல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு வந்திருக்கேன். உண்மையா? அதே போல உங்களுக்கு எதுவும் அமைச்சு கொடுக்கணுமா? அதைத்தாண்டா என்னடா தெரியல, எதுவும் அமைச்சு கொடுக்கணுமாடான்னு கை வச்சு காட்டுனேடா. கவனிச்சிங்களா கவனிக்கலையா? என்ன சொன்னேன் நானு? ஏதோ அமைச்சு கொடுக்கணுமாடா அப்படி கேட்டனே. சொல்ற வார்த்தை புரியல? அமைச்சு கொடுக்கணுமா? அமைச்சு கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேங்கிற, மண்டிடுங்க ரெண்டு பேரும். அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறேன். அதே போல அசிங்கத்துகள் எல்லாம் நீக்கி கொடுக்குறேன். முக்கியமா நல்ல வார்த்தைக்கு உங்க கூடயே நானும் வர்றேன். உங்க குலதெய்வம் பிறந்தா போதுமாடா. தலையை மட்டும் காட்டுங்க ரெண்டு பேருமே. சும்மா தள்ளி நின்றுங்க. சரி, நல்ல வார்த்தை கேட்டு உடலுக்குள்ளையும் பார்த்தேன், உடலுக்குள்ளையும் பார்த்தேன். நல்ல வார்த்தை கவனிக்கணும். உன் நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்கா, ரத்த அணுக்கள் ஏதாவது கம்மியா இருக்கான்றத பார்த்தா சொல்ற காது கேக்குதா? பேசுவியா? பூமியா நீ? நல்ல வார்த்தை கேட்டணும். அதாவது உன் நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்கா, இல்ல ரத்த அணுக்கள் ஏதாவது கம்மியா இருக்கான்ற பார்த்தேன். ரத்த அணுக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கா, அதை சரி பண்ணி கொடுக்குறேன். அதே போல நல்ல வார்த்தையை உடலுக்குள்ளே பார்த்தேன். உன் கர்ப்பப்பையில எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். அதே போல போற பாதையில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். சொல்ற வார்த்தை கவனிக்கணும்டா மகளே. கேக்குதாடா? நல்ல வார்த்தைக்கு போற பாதையில் எதுவும் அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்த்தேன். காலங்கள் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா காலங்கள்ல பிரச்சனை காட்டிக்கிட்டு இருக்கு, அது சரியாகி கொடுக்குறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? காலங்கள்னா என்னன்னு தெரியுதா? அதுவும் தெரியாதா? சரி, நல்ல வார்த்தை காலங்கள்லாம் உங்களுக்கு போகும் இல்லையா, அது கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது, அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கா. சொல்ற வார்த்தை புரியுதா? சொல்ற புரிஞ்சாடா மகளை? அதை நான் சரியாக்கி கொடுக்குறேன். சொல்ற புரியுது இல்ல? அப்ப சரியாக்கி கொடுக்கணும்னா நான் கொடுக்குற சரியா கனியே பயன்படுத்தணும். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நல்ல வார்த்தை கேட்கணும். நான் இன்னும் ஒரே ஒரு முறை வந்துட்டு போயிடணும். அதாவது இந்த வர்ற வாரம் விட்டுருக்கேன், அடுத்த வாரத்தை விட்டுருக்கேன், அதுக்கு அடுத்த வாரத்துல என்கிட்ட வந்து இதையும் போல கனி வாங்கிட்டு போயிடணும். மறந்துடக்கூடாது. சொல்ற வார்த்தை புரியுதுல? வாங்க நான் நிப்பாடி கொடுக்குறேன். அதே போல நல்ல வார்த்தைகளும் தொழில ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, அதுல முன்னேற்றம் இல்லாம இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை அடுத்தபடி போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முடியல. அதே போல யாரும் ஏதாவது குடும்பத்துக்கு சாவு எது விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டு வந்திருக்கீங்க. ஏய், நான் சொல்லி வர்றேன், ஏற்கனவே வந்து முடிக்கிட்டே இருக்கிறேன், நான் பதில் சொல்லிக்கிறேன். சொல்ற வார்த்தை புரியுதுல? அதே போல யார் சாபம் எதுவும் இருக்கா, எந்த சாபம் இருந்தா அதை நீக்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கீங்க. அப்படி எதுவும் பாதிப்பு இருந்தா அதை நான் நீக்கி தர்றேன் கண்டிப்பா. ஒன்னும் பயப்படாதீங்க. நான் உங்க குலதெய்வமே விறக்க வச்சு கொடுத்தா இந்த அப்ப நான் ஏத்துக்கிருவீங்களா? சரி, பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்வீங்க? மறந்துட மாட்டீங்களே. எனக்கு இங்க வந்து அன்னதானம் வெட்டி உன் பிள்ளைய கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். சொல்ற வார்த்தை பிள்ளை இங்க வந்து அன்னதானம் போடணும். மறந்துடக்கூடாது. செய்வீங்களா? அண்ணா முன்னாடி முன்னாடி போங்கம்மா. போதும் போதும் போதும், விடுங்க விடுங்க. எரிச்சுக்கடா மோளை எரிச்சுக்க. இதோட விரலி மிச்சத்துக்கு விரலி மஞ்சள் ரெண்டு எடுத்துக்க அரைச்சிக்க, பச்சளை கொடுத்துக்க அரைச்சிக்க, கொடுத்து கனியில இருக்க சாறு எடுத்துக்க, கொடுத்துக்க விழுதி எடுத்துக்க. எல்லாமே 7 நாளைக்கு விரும்பத்தில் 2 பேரும் குடிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே இதைத்தான் குடிக்கணும். கடிக்கூடாது இந்த பிடி மாலை. இது நல்ல வார்த்தை கேட்டு உடல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு, அது சரியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். வார்த்தை கவனிச்சியா? இதை 7 நாளைக்கு இரவு அடி வைத்தல தடவை. அடி வைத்தல மறந்துடக்கூடாதா தாய்? அடி வைத்தல. அதே போல குடிக்க பயன்படுத்தி அடி வைத்தல தடவை குடிக்க பயன்படுத்தணும். எத்தனை நாளைக்கு? இந்தபடி. இதை நல்ல வார்த்தை கேட்டு உனக்கு அதாவது சின்ன சின்ன பாதிப்பு இருக்குடான்னு சொன்னேன். கவனிச்சியா? சரி, நல்ல வார்த்தை அதை சரியாகி கொடுக்குறேன். சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்து. எல்லாமே 5 நாளைக்கு பயன்படுது. எத்தனை நாளைக்கு பயன்படுத்துவ? 5 நாளைக்கு. மறந்துடக்கூடாது ராமன். சின்ன கனி உதயம் இந்தபடி மகளை இதை கையில வாங்கிக்க. இதை நல்ல வார்த்தை தலைமாட்டில் வச்சுக்கணும். தலைமாட்டில் தொடர்ச்சியா இருந்துக்கோங்க. அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்திட்டு கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர வச்சுக்கிறேன். எந்த குறையும் இல்லாம உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல வார்த்தை சாபம் இருக்குதா இல்லையான்றதை பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் தென்பெல்லாம் பயப்பட வேண்டாம். யாரா ஏதாவது சொன்னா நான் சொல்லி வர்றேன், வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்ற வார்த்தை புரியல? அதே போல சாபம் ஏதாவது இருக்கா, யாரு இதுன்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். அதே போல வீட்டுக்குள்ள வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, எதுவும் பாதிப்பு இருக்கா, வேற ஏதாவது தெய்வ குற்றம் இருக்கா, இல்ல வேற யாராவது ஏதாவது ஏவி விட்டுருக்காங்களா அப்படின்றது எதுவும் தென்படுதான்றதை பார்த்து அப்படி ஒன்றும் பெருசா இல்ல பயப்படாதீங்க. சொல்ற வார்த்தை புரியல? வீட்டுக்குள்ள இன்னைக்கே நான் வந்து நிக்கிறேன். மறந்துடக்கூடாது ராமனே. சொல்ற வார்த்தை புரியல? இதை நான் சொல்றதை போல செஞ்சிருங்க. இதை நேரம் தண்ணியில் வந்து விழுப்புரம் தெரியங்க. கோமயம் வாங்கிக்கோ. கோமயம் மறந்துடக்கூடாது. எல்லாமே கைப்படாம தெரியும். மறந்துடக்கூடாது ராமனே. அதே போல வீட்டுல 11 ரூபா காணிக்கு எடுத்து வை. எல்லாமே 72 நாளைக்கு எடுத்து. எத்தனை நாளைக்கு எடுத்து வைப்ப? 72 நாளைக்கு எடுத்து வை. சரியாக்கி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது ராமனே. போயிட்டோம்.